विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिक मे शरणम् आदर्शान विधायित्वं छायायाः अक्षते मुखम् बुद्धिधर्मानुकारित्वं ज्ञाभासस्य तदेष्यते बुद्धेस्तु प्रत्ययास्तस्मात् आत्मा भासेन दीपिताः ग्राहिका इव भासन्ते दहन्तीव उन्मुखादयः स्वयमेव अवभास्यन्ते ग्राहकः स्वयमेव च इत्येवं ग्राहक अस्तित्वं प्रतिसिद्ध्यन्ति सौगताः உபதேசித்த பிரகரணம். அதுல பத்திய பாகத்துல தத்துவமசி எனக்கூடியதான அத்தியாயம் 70வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். மனுஷாளுக்கு நான் அறிகிறேன் அப்படின்னு ஒரு அறிவு வருது. இந்த அறிவது எனக்கூடியதான செயல் எங்க இருக்குன்னு யோசனை பண்றோம். இது எதற்காக யோசனை பண்ணோம், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எந்த செயலையும் ஆத்மாவில இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்படி இருக்கு? அத்தியந்த சுத்தமாக. இந்த அத்தியந்த சுத்தமாக இருக்கு எனக்கூடியதான் வேதாந்தத்துல ஆத்மாவத்தை சொல்லக்கூடியதான தத்துவம். எதை அறிந்தால் மறுபிறவி இருக்காது, எதை அறிந்தால் மனிதனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் அடியுடன் அழிந்து போகிவிடுமோ, அப்படிப்பட்டதான அந்த ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம் அறிகிறோம். இதை அறிவதற்காகத்தான் பல அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்க. ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் மற்ற எல்லா விதமாகவும் அம்பாளாகவும், அம்பாளையும் காளிகாங்கள், தூமாவதி அப்படின்னு சியாமளா, வாராகி அப்படின்னு 1000 அவதாரங்கள், 1000 உருவங்கள் சொல்ற. இவைகள்லாம் எதுக்கு? இந்த ஆத்ம தத்துவமாக நமக்கு நன்றாக புரியணும். அதுக்கு தகுந்ததான ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். அதற்காகத்தான் இத்தனையும் வந்தது. அப்படி அந்த ஸ்வரூபம் வேற எங்கேயும் நீங்க போய் தேட வேண்டாம், உங்க இதயத்திலேயே இருக்கு. அது என்ன பண்ணிருக்க? தத்ஸ்ருத்வா ததேவானுப்ராவிஷத். நம்ம சரீரத்துக்குள்ளேயே சரீரத்தை சுட்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்துன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இங்க தெரியும்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேற எங்கேயும் அங்கெங்கேயும் போக வேண்டாம். உள்நோக்கி பார்த்தேன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியுங்கிற அபிப்பிராயத்துக்காக பூந்துன்னு இருக்குன்னு சொல்றேன். ஒரு ரூம்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ரூமுக்கு போனா அவரை கண்டுபிடிக்கலாம். அதே போலயே திருப்பதியில சுவாமி சன்னிதிக்கு போனா சுவாமியை பார்க்கலாம். அதே விதமாகவே நம்ம இதயத்துக்குள்ள போந்துட்டு இருக்கார் சுவாமி. ஆனா அவர் சாதாரணமான இதயத்துக்குள்ள போகக்கூடியதான பிராக்டிஸ் நமக்கு கிடையாது. நம்மெல்லாம் வெளிநோக்கி போறோமே தவிர, வெளியில என்ன இருக்குன்னு புலன்கள் ஓடுறதை தவிர உள்ளூர என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அந்த பக்கம் போக நமக்கு வழக்கம் இல்லை. அதற்காக என்ன சொல்றது, புலன்கள்லாம் அது போகலைங்கிறது பதிலாக அதுக்கு ஒரு யுக்தி சொல்றோம். அந்த யுக்தி வழியாக நம்ம பார்த்தோமேயானால் கொஞ்ச நாளைக்கு அனுபவத்தினால இந்த புலன்கள் வழியாகவும் உள்ள போகலாம். அதனால வழி எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஆத்மாங்கிறது இதயத்துக்குள்ள இருக்க, அந்த இதயத்திலேயே மனசும் இருக்க. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த புத்தி இருக்க, அதற்குள்ள இந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் ஏற்படும். வெறும் சவத்துக்கு முன்னால இருந்தா என்னுடைய பிரதிபிம்பம் சவத்துல விழல, கண்ணாடிக்கு முன்னால் இருந்தா கண்ணாடியில் விழ. அந்த பிரதிபிம்பம் எப்படி இருக்கு? என் மாதிரியே இருக்கு. அந்த பிரதிபிம்பம் என்ன பண்றது? நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கையாட்டினா அதுவும் கையாட்டுறது, நீங்க தலையாட்டினா தலையாட்டுறது. அதே போல ஆத்மா மாதிரியே காணப்படுறதோ இல்லையோ, ஆத்மா பண்ணக்கூடியதான எல்லா செயலையும் பண்றதோ இல்லையோ, அதே விதமாகத்தான்
இந்த ஆத்மா பண்ணக்கூடியது எல்லாமே ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் புத்தியில இருக்கு, அது பண்ணிட்டே இருக்கு. இந்த புத்தி என்ன பண்றது, இந்த பிரதிபிம்பத்தை தன் கையில வச்சுட்டு பிரதிபிம்பம் மாதிரியே தானே நடந்து கொண்டு எல்லா செயலும் அது பண்ணிட்டு இழையில பண்றது தூண்டுறது எல்லாம் நான் தான், எனக்கு பின்னால வேற யாரும் கிடையாதுன்னு காமி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த புத்தி பண்ணக்கூடியதான சேஷ்டைகள்லாம் நம்ம நினைச்சுண்டு அதான் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த புத்திக்கு பின்னால ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை தான் நம்ம அறியணும். அதை அறிந்தால்தான் நம்ம முக்தி அப்படிங்கிற விஷயத்தை மறந்தே போயிட்டோம். உபனிஷத்துகளும் வேதங்களும் புராணங்களும் சொன்னாலும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ஹிருதயஸ்தார விப்ரக்ஷா திரிகோண அந்தர தீபிகா, இதயத்துக்குள்ள இருக்கு ஆத்ம தத்துவம்னு சொன்னா பாக்குறோமா, பார்க்கல. ஆனா புத்தி என்ன சொல்றது, எப்படி எப்படி எங்கெங்க இது பண்றதோ அதை பத்தி நம்ம இருக்கோம். நான் அறிகிறேன், நான் போறேன், நான் வரேன், நான் சொன்னபடிதான் எல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா அதே மாதிரியே கேட்கிறோம். சோ இப்ப என்ன பண்ணிட்டான், உள்ள இருக்கிற ஆத்மாவையும் புத்தியும் உன்னோட வந்து கலந்து கட்டியா பண்ணி ஆத்மாவை மறந்து புத்தி சொன்னபடி நம்ம ஆடிட்டு இருக்கோம். இதான் சொல்றார், ஆதர்ஷானுவிதாயித்வம் சாயாயா அஸ்யதே முகம். ஆதர்ஷ அனுவிதாயித்வம், கண்ணாடிக்கு இருக்க பிரதிபிம்பம் எப்படி இருக்கோ அப்படி அதையே நினைச்சுண்டு சாயாயா அக்ஷதே முகம், அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்தையே நிஜமான மனுஷன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் நிஜமானவரா இல்லையோன்னா, ஆனா யாருன்னா பேரன் பார்த்தா யாருன்னா நான் தாங்க. நான் இங்கே சொல்லணுமா அங்கே சொல்லணுமா, கண்ணாடிக்குள்ள காமிச்சா நான் தானே சொல்றேன். அதான் புத்தி தர்மானுகாரித்வம். அதே போலயே புத்தியினுடைய தர்மங்கள் என்னென்ன இருக்கோ இத்தனையும் ஞாபகத்தை இந்த சைத்தன்யத்துல இந்த பிரதிபிம்பத்திலையும் சுத்த சைத்தன்யம் இவைகள்லாம் சேர்த்து வைக்கிறேன். புத்தேஸ்து பிரத்யஸ்மாத் ஆத்மாபாசேன தீபிதா. இத புத்தியானது ஜடமானது. ஜடமான புத்தியானது ஒரு வேலையும் செய்யாது. டேபிளோ சேரோ ஷவரோ குதிக்குமா, வேற ஏதாவது பண்ணுமா, பண்ணாதோ இல்லையா, புத்தியும் அப்படித்தானே. ஆனா என்ன, புத்தேஸ்து பிரத்யஸ்மாத் இவைகள்லாம் ஆத்மாபாசேன தீபிதா. இந்த ஆத்மாபாசம் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பத்தினால புத்தியில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் அறியப்படுது. இப்ப பாருங்க, இந்த ஷவர் இருக்குன்னு, இது ஷவருன்னு எனக்கு எப்படி தெரிகிறது, நான் கண்ணால ஷவரை பார்த்த பிறகு இது ஷவருன்னு. இது புஸ்தகம்னு எப்படி எனக்கு தெரிகிறது, கண்ணால புஸ்தகத்தை பார்த்த பிறகு தெரியுது. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது, அந்த எண்ணம் இவர் நல்லவர் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகுது, ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு தெரியும். இந்த எண்ணத்தை நாம் பார்க்கணுமே, எனக்கு தெரியணுமே. ஆனால் நான் கண்ணு திறந்தோ கண்ணை மூடோ ஏதாவது ஒன்று பண்ணணுமா, கையாட்டியோ ஏதாவது பண்ணணுமா? புத்தியில ஒரு எண்ணம் வந்ததுமே அந்த எண்ணம் மட்டும் வேற எதையும் எதிர்பாராமல் தானா தெரியும். எப்ப தெரியறதுன்னு சொன்னோமோ அதை தெரிவிக்கிறவர் ஒருத்தர் இருந்தா தானே தெரியும். மனுஷனுக்கு அறிவு, எந்த செயல் வந்தாலும் அதுக்கு ஒரு கருவி இருக்கணும். புத்தியில ஒரு எண்ணம் வந்ததுமே டக்குன்னு அந்த எண்ணம் எனக்கு தெரியாது. அது யார் தெரிவிக்கிறார் பண்ணா, அந்த புத்தேஸ்து பிரத்யஸ்மாத், புத்திக்குள்ளேயே ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் அதை தானா காமிக்குது. இந்த டேப்லெட்னு ஒண்ணு வச்சிருக்க பார்த்தீங்களா, ஐபேட் இதெல்லாம், அது என்னடா இல்ல உங்க செல்போன்லயே, அது ராத்திரி வேளையில இருட்டாத லைட் ஆஃப் பண்ணினாலும் அதை இது பண்ணினீங்கன்னா தானா தெரியும். இங்க லைட் உள்ள இருக்கு. அந்த வெளியில இருக்கக்கூடிய நீங்க படிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் காட்டி வைக்கிறதுக்கு அது லைட் உள்ளேயே இருக்கு. அந்த உள்ள இருக்கிற லைட்டானது அதை ஒழிக்கிறது. அதனால நீங்க செல்போன் பார்த்தா தானா புரியுது, தெரியாது இல்லையா? இந்த வெளி லைட்டே வேண்டாம். அதே மாதிரி இந்த புத்திக்குள்ளேயே ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்குன்னு, புத்தியில என்னென்ன எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை பிரகாசிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு பொருள் இருக்கு. இது சாட்சியினுடைய பிரதிபிம்பம். இது நமக்கு தெரியவே தெரியாது. முதல்ல கண்ணை திறந்து பார்த்தா தான் செவர தெரிகிறது. நம்ம எண்ணங்கள்லாம் எதையும் திறக்காமலேயே எதுவும் பண்ணாமலேயே தெரிகிறதுங்கிற விஷயத்தையே கவனிக்கல. நம்ம மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் டக்கு டக்குன்னு தெரியறதோ நமக்கு எப்படி தெரியறதுன்னு யோசனை பண்ணினோமா இத்தனை நாள், அதான்
வேதாந்தம் என்ன பண்றது? உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கிறது. ஊர்ல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறேன், ஆனா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கள. உங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படி தெரிஞ்சுட்டா அதனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தேன். அந்த உண்மையா இருக்கிற பரமாத்மா உண்மைகிட்ட தானே இருக்க. அவர் இருக்க தொட்டு தானே எல்லா காரியமும் நமக்கு நடக்கிறது. ஆகையால் அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பவும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லாமும் சொல்றது என்ன? பரம்பொருளானவர் ஜோதி ரூபமா ஜோதி வடிவமா உமா இதயத்துக்குள்ள இருக்கார். இங்க பாருங்க, இங்க பார்க்க முடியாதவர்களுக்கு கோவில், இங்க பார்க்க முடியாதவர்களுக்கு படம், சுவாமி உள்ள இவெல்லாம் சொல்றோம். ஆனா அவைகள்லாம் அங்கெல்லாம் பார்த்து பண்ணி எதுக்குன்னு கடைசியில இதயத்துக்குள்ள பாக்கிறதுக்காக. ஏன்னா இதயத்துக்குள்ள பாக்கிறதுன்னு வந்தா தான் நம்ம எங்க போனாலும் இது பண்ணலாம். இல்லைன்னா கோவிலுக்கு போனாலும் சுவாமி தெரிவார், இல்லைன்னா இல்லேன்னு ஆயிடும். உங்க இதயமானது எப்பொழுதும் உங்க பக்கத்துல தானே இருக்க. எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் பார்க்கலாமோ இல்லையோ? பகவான் எங்கும் இருக்க. எங்க இருந்த பார்த்துக்கலாம். அவரை எங்க பார்க்கணும்? உங்க இதயத்தில் தான் பார்க்கணும். மற்ற இடங்கள்ல அவருடைய உருவம் இருக்கு, உங்க இதயத்துக்குள்ள அவரே இருக்க. அவர் இருக்க தொட்டு தான் உங்க கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது எல்லாமும் பண்றது. அவர் வந்து கிளம்பிட்டாருன்னா இது உபயோகம் இல்லாதான ஒரு சாமானா ஆயிடும். ஆகையால் அவரை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உபநிடத்து இப்படி சொல்றது. புத்தே புத்தே சுப்ரத்யா தஸ்மாத் ஆத்மாபாசேன தீபிதா. நமக்கு வரக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் அந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிரதிபிம்பத்தினாலேயே விளக்கப்படுகிறது. ஆகையால் உங்க புத்தி விரும்பின ஜடமா இருந்தாலும் அந்த புத்திக்குள்ள ஒரு சைத்தன்ய பிரதிபிம்பம் இருக்கு, அதனுடைய ஒளி இருக்கு. அந்த ஒளி இருக்கிறதுனாலதான் உங்க புத்தியானது எல்லாம் பண்றது. கடைசியில அந்த ஆத்மாவையே மறைச்சுவிடுது. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம். ஒவ்வொரு எண்ணமும் வரும் பொழுது அந்த எண்ணத்தை உள்ள இருக்கிற ஆத்மா ஒழிக்கிறார். அதே போலயே ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் வரும்பொழுது நடுவுல எண்ணம் இல்லாதான ஒரு நிலை இருக்கும். ஒரு எண்ணம் வர்றது இறங்கி போறது, இன்னொரு எண்ணம் வர்றது மறுபடியும் போறது. இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல எண்ணமே இல்லாதான ஒரு நிலை இருக்கு பார்த்தல, அந்நிலையும் அவர் தான் காட்டு. இத கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டே இருந்தேன்னா ரொம்ப அழகா இருக்கும், நமக்கு ஆனந்தமா இருக்கும். ஏதோ ஜபம் பண்றேன் ராமா 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 ராமான்னு எதையோ நினைச்சுண்டு ஜபம் பண்றது இல்ல. நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அந்த மனசுல ஒவ்வொரு எண்ணமும் வரும் பொழுது அதை பார்த்துட்டே அப்படி பண்ணணும். அப்படி பண்ணினோம்னால் உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த பரமாத்மாவை நீங்க பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால்தான் சொல்ற புத்தேஸ்து பிரத்யா தஸ்மாத் ஆத்மாபாசேன தீபிதா கிராஹிகா இவ பாசந்தே தஹந்தீவ உன்முகாதயா. என்ன பண்றது? அவைதான் அந்த எண்ணங்கள் தான் எல்லாவற்றையும் அறிகிறது அப்படின்னு தெரிகிறது. எப்படி தெரியுமா? தஹந்தீவ உன்முகாதயா. உள்முகாதயா, உள்முகான்னா கொள்ளிக்கட்டை. பழைய நாள்ல இந்த தீபாவளி எல்லாம் வரும் பொழுது பார்த்தீங்களா, அப்ப என்ன பண்ண அங்கெல்லாம் பட்டாசெல்லாம் இப்பத்தானே வந்திருக்கு. இந்த கொள்ளிக்கட்டையை வச்சுட்டு அப்படியே சுத்துவான். அந்த நுனியில இருக்கக்கூடியதான நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெருப்பு கொள்ளிக்கட்டை நெருப்புல தானே எண்டுல தானே இருக்க. இருந்தாலும் சுத்தும் பொழுது அந்த வட்டமாகவும் வேற விதமாகவும் அது காணப்படும். பாக்கிறவாளுக்கு எப்படி காணப்படும்? அது அப்படியே சுத்தின்னு இருக்க போல ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் மாதிரியும் வேற விதமாகவும் சுத்துற மாதிரி காணப்படும். அது பக்கத்துல வந்து எரிச்சு விடுமோன்னு பயம். வசுதா எங்க இருக்கு எரிக்கிறது? எது? அந்த கொள்ளிக்கட்டையில் நுனியில இருக்கக்கூடியதான நெருப்பு தான் எரிக்கும். ஆனா அது வட்டமா இருக்கா? சுத்திண்டே இருக்கிறதுனால வட்டமா காணப்படுறது. அதே மாதிரியே இந்த புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த புத்தியே எல்லாத்தையும் பண்றதுங்கிற ஒரு எண்ணம் மனுஷருக்கு. ஸ்வயமேவ அவபாஸ்யந்தே கிராஹக ஸ்வயமேவ இத்யேவம் கிராஹக அஸ்தித்வம் பிரகிருத்யந்தி சௌகதா. இப்படி இருக்கும் பொழுது இது நீங்க மட்டும் நினைக்கல சார், மகா சாஸ்திரக்காரன்லாம் நினைச்சிருக்க. 5000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததான சாஸ்திரக்காரன்லாம் இத சொல்லியிருக்க. இந்த நம்ம மனச பத்தியும் புத்தி பத்தியும் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவ அறியணும் என்கிறது மகர்ஷிகள்லாம் பண்ணியிருக்க.
வேத காலத்துல அங்க இருந்து அனாதியா வந்துட்டு இருக்கு. இந்த புத்தாலாம் என்ன பண்ணினா புத்தி தான் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கு, புத்தியும் அறியக்கூடியதான இன்னொருத்தர் இல்ல அப்படின்னு நினைச்சுட்டார். என்ன புத்தி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா போல தோன்றது. அந்த புத்திக்கு பின்னால ஒரு சாட்சி இருக்காருங்க விவகாரம் தெரியல நமக்கு. ஏன்னா அதனுடைய சுவாவம் அப்படி. புத்தி என்ன பண்றது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் என்று நினைச்சு அதுக்கு அப்பாற்பட்ட இந்த புத்திக்கும் ஒரு பவரை கொடுக்கக்கூடியதான சைத்தன்யத்தை மறைச்சுப்படுறது. சாதாரணமா பேங்குக்கு போனேன், இங்க இருக்கிற மேனேஜர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் சார், கடன் வேணும், அது வேணும், இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, ஏதோ இவரே கொடுக்கற போல. நிஜமா போய் பார்த்தேன்னா என்னன்னா, உங்ககிட்ட இந்த ஃபார்ம் வாங்கிட்டு அத வரிசையா ஒரு 10 ஃபார்ம் ஆன பிறகு அவர் அங்கிருந்து சென்ட்ரல் ஆபீஸுக்கு அனுப்புவார். அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அவர் கையெழுத்து போட்டு அவர் அனுப்புவார். அனுப்பி வந்த பிறகு இந்தாங்க அக்கௌண்ட்ல போட்ட வாங்கிங்க அப்படிங்கிறார். இவர் விவகாரம் என்னடா இவரை கொடுத்தார். விவகாரம் என்னடா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்ல, ஆகையால் இவரே கொடுத்தா போல உங்களுக்கு தோன்றது. அதே மாதிரியே புத்தி என்ன பண்றது, எல்லாமும் ஆத்மானிடத்துல இருந்து தன்னுடைய சக்தியை வாங்கி கொண்டிருந்த போதிலும் வெளியில காட்டும் பொழுது நான் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்றதான். இத நம்பி பௌத்தாலாம் ஆத்மாக்கு ஆத்மாங்கிற பதார்த்தம் இருக்குங்கிறதே மறந்துட்டா சார். அது இல்லைன்னு சொல்ல தொடங்கினா இத்தேவம் கிராஹக அஸ்தித்வம் பிரதிசித்தி சௌகதாக. எப்படி பாருங்க, ஏன்னா புத்தான்னு சொன்னா புத்த மதத்துக்கு சேர்ந்தவாள் நாஸ்திகாலா இருக்கட்டும், அவர் ரொம்ப யோஜனை பண்ணி இருக்கார். இது முதல்ல தெரியணும், நம்ம யோஜனை பண்ணக்கூடியதான தெரியணும். எப்படி எது இருக்கு நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் புரிஞ்சு. அவள் இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணிருக்க, ஆனா கடைசி நிலையா அடைய முடியலையே. எஜ்ஜேவம் நானியதிருஷ்டாஸ்தே கிந்தத்வாரணமுச்சதே பாவாபாவௌ ஹிதேஷாம் யௌ நானியக்ராஹ்யௌ சதா யதி எஜ்ஜேவம் நானியதிருஷ்டாஸ்தே தேன. இந்த புத்தி விருத்திகள், புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்களானது நானிய திருஷ்யாக இன்னொருத்தரால் ஆத்மாவினால் பார்க்கப்படவில்லையே என்றால் கிந்தத்வாரணமுச்சதாம். இந்த பௌத்த மதத்தை நாம் எப்படி தப்புன்னு சொல்றத புரியலையே அப்படின்னு சொன்னா பாவா பாவம் ஏஷாம் யௌ நானியக்ராஹ்யௌ சதா யதி. எண்ணமோ எண்ணம் இல்லாத நிலையோ அது பார்க்கணும். பாவம் அபாவம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அது என்ன வரிசையா வந்துட்டே இருக்கு. சுவாமி இன்னைக்கு இந்த காரியம் முடிச்சோம்னா நாளைக்கு என்ன காரியம், நாளைக்கு என்ன காரியம், எண்ணிக்கே முடியலையே. இந்த மனசுக்கு வேலை வந்துட்டே இருக்கு. எப்பாவது நம்ம வேலை இல்லாம கொஞ்ச நேரம் அது சாந்தமா இருன்னு அதுக்கு எவ்வளவு தூரம் உற்சாகம் பண்ணினாலும் அது சாந்தமா இருக்க மாட்டேங்குது, கொதிச்சுட்டே. ஏனையா இப்படி பண்றது கேட்டா சொல்ல மாட்டேங்குது, அதனுடைய சுபாவமா போயிடுத்ததுக்கு. ஆனா அந்த எண்ணமோ எண்ணம் இல்லாத நிலையோ பாவ அபாவி, அந்த புத்தியினுடைய எண்ணம் இல்லாத நிலை, இந்த ரெண்டும் யௌ நான்யக்ராஹ்யௌ சதா யதி. இதற்கு பின்னால் ஆத்மா என்னைக்கும் இல்லை என்று சொல்வேளையானால் அன்வயி கிராஹகஸ்தேஷாம் இத்யேததபி தத்சமம் அதிதித்வஸ்ய துல்யத்வாத் அன்யஸ்மின் கிராஹகே சதி. அன்வயி கிராஹகஸ்தேஷாம், இந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் ரெகுலரா பாக்கிறவர் ஒருத்தர் இல்லையே சார். இதுதான் பெரிய தப்பு பௌத்தம். நாம என்ன பண்றோம் தெரியுமா, டக்குன்னு மாத்திக்கிறோம் சார். இப்போ ஒரு எண்ணம் வரும், ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணத்தை மாறிவிடும். கிளாஸுக்கு போலாம்னு நினைக்கிறோம், இதுக்குள்ள வேற ஏதாவது ஒண்ணு வந்தது, நாளைக்கு போலாம் போவோம், இது கிளாஸ் எங்கே போறது என்ன, டக்குன்னு மாத்திடுறோம். இப்ப போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஒண்ணு இருக்கா இல்லையா, அதே போல போக வேண்டாம்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, நமக்கே தெரிகிறது. முதல்ல நான் இங்க இப்படி பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் மாறினேன். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் ஆறுது. வெளியில வரும்பொழுதே பூனை எதிர்க்க வந்ததுன்னு வச்சுங்களேன், பூனையே காட்டுறது இல்ல மெட்ராஸ்ல. கிராமாந்தரத்துல நிறைய பூனை வரும், பூனை எதிர்க்க வந்ததுன்னா பயம். நீங்க வெறுமனை போனாலே நான் சண்டை வாங்கிட்டு வரேன், பூனை வேற எதிர்க்க வந்திருக்கு, என்ன இந்த கிளாஸுக்கு அப்படிங்கிற மாமாமி என்ன பண்ற சொல்லுங்க பாக்கலாம். அவ விவகாரம் என்ன, நிறைய விஷயங்கள்ல நாம மாத்தேன்றது.
இந்த மாத்திட்டு இருக்கும் பொழுது நான் முன்னால இதை நினைச்சேன், இதை இப்படி மாத்தினேன், இந்த ரெண்டு எண்ணங்களும் நம்ம மனசுல வரணுமோ இல்லையா? அது இந்த ரெண்டுக்கும் பின்னால ஒருத்தர் இருந்தா தானே பார்க்க முடியும். அன்வை கிராஹகஸ்தேஷாம், இந்த இரண்டு எண்ணங்களையும் பார்த்து இந்த இப்படி நினைத்தேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இத்தியேததி தத்சமம், நான் அப்படி இருந்தேன், அந்த நான் தான் இதை நினைத்தேன் எனக்கூடியதான பிரத்யபிக்கையை அறிவதற்கு ஒருத்தர் இருக்கணும். அது இல்லாத போனால் புத்தியானது ஜடமா இருக்கிறதுனால கம்பேர் பண்ண முடியும். ஜடமான புத்தியானது முன்னால இப்படி நினைச்சோம், இதுக்கப்புறம் இப்படி ஆச்சுன்னு கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அசிதித்வஸ்யதுல்யத்வாத், ஏன்னா புத்திங்கிறது சைத்தன்யம் இல்லை. நன்ன கவனிக்கிறேன், சைத்தன்யம் இல்லாத ஒரு காரியம் பிரத்யபிக்யம். நமக்கு ரீகாக்னிஷன், அறிவது, அதுவே இது என்பது, இது அது போல இருக்குன்னு நினைக்கிறது, இதெல்லாம் யார் கொடுக்கிற? சைத்தன்யம் தான் கொடுக்கும். ஜடமான பதார்த்தம் கொடுக்க முடியாது. எப்பவுமே ஜடமான பதார்த்தம் அது எதையும் அறியாது. நமக்கு மட்டும் என்ன தெரியுது? இப்ப பொருள் அறியறோம், நேத்து பார்த்த பொருளும் இந்த பொருளும் ஒண்ணுதான் நினைக்கிறோம். நேத்த பார்த்த பொருளே தான் மறுபடியும் அந்த பொருள் இல்லாத போனாலும் நினைக்கிறோம். இதெல்லாம் எப்படி வரும்? வெறும் புத்தின்னா ஜடம் அது. ஆகையால் அந்த புத்திக்கு, ஜடமான புத்திக்கும் சைத்தன்யத்தை கொடுக்கிற ஒருத்தர் இருக்கணும். அவர் புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் மாறின போதிலும் அதை கவனிக்கிறவரா ஒருத்தர் இருக்கணும். இது எவ்வளவு நினைக்கிறக்கும் யோஜனை பண்ணி பார்க்கலாம். அந்த பகவானானவர் வெறும்ன சரீரத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, இந்த சரீரத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதையும் கொடுத்திருக்க. வெறும் அறிவதுங்கிற ஒரு தன்மை மட்டும் கொடுத்து இருந்தா போராது. நேத்து நடந்தது இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டுக்கு போனதுமே கதவு திறந்து தட்டினதுமே யாருன்னு மறந்து போயிட்டா அந்த காரியமே என்ன பண்ணுவேன்? யாரு நீங்கன்னு கேட்டா என்ன ஹார்ட் அட்டாக்னா வந்துதான். அப்ப என்ன விவகாரம்? இவர் இன்னார்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி போகும்னு யோஜனை பண்ணி பாருங்க. சாதாரணமான விஷயம் இல்ல இது. பகவான் இந்த மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு உபயோகம் இருக்கு, அதே சமயத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அது ரெண்டும் இருக்கு. இது பாசிட்டிவ் சைடு இருக்கு, நெகட்டிவ் சைடு இருக்கு. ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்ததுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. இன்னும் சில சமயத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னால பார்த்தவா கூட உங்களை பார்த்ததுமே ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் பார்த்தா அப்படியே ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கு, கவனிக்கவே இல்லை. இப்போ முழுக்க என்னடா அத்தனை விதமா அது இத்தனை நாளா ஆச்சு உங்களை பார்த்து என்ன ஏது விசாரிக்கிறதுலயே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுதுன்னு. அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறோமோ இது எதனால கிடைக்கிறது? இந்த ஆத்மாவனால, இது உள்ள இருக்கிற இந்த புத்தியினால, புத்தியில இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்தினால். அது இல்லாத போனா நம்ம வாழ்க்கையானது கட்டப்பட்டு போயிடும். அன்வயி கிராஹகஸ்தேஷா இத்தியே ததபி தத்சமம். ஏன்னா அசித்தித்வஸ்ய துல்யத்வாத், புத்தியானது சைத்தன்யம் இல்லை, ஜடமே என்கிறது துல்லியம். ஆயல் அந்யஸ்மின் கிராஹகே அசதி, அந்யஸ்மின் கிராஹகே சதின்னு புஸ்தகத்துல இருக்கு. இதை தவிர இன்னொருத்தர் புத்தியும் அறிபவர் இல்லை என்றால் இதை நீங்க சொல்ல முடியாது. அத்தியக்ஷஸ்ய சமீபேது சித்திஸ்யாதிதி ஜென்மதம். இல்லையே, இதுக்கு பக்கத்துல ஒரு அத்தியக்ஷர் யார், இந்த சாட்சி அவர்த்தர் இருக்காரையானால் இது எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேயானால் நாத்தியக்ஷே அனுபகாரித்வா அந்யத்ராபி பிரசங்கதா. இந்த அத்தியக்ஷர் ஆத்மான்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டேன்னா, இவர் சைத்தன்யமா இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். நம்ம கூட சாட்சின்னு ஒரு சைத்தன்யம் இருக்கு, சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்டா, அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். வெறுமனா ஒளிய, இந்த தீபம் ஏதாவது வேலை செய்யறது, அது அது ஒளியா இருக்கு, அவ்வளவுதான். எந்தெந்த பொருள் இருந்தா அந்த பொருளுக்கு மேல அந்த ஒளி விழுந்து நமக்கு தெரியறதே தவிர அது ஏதாவது குதிச்சோ இல்ல திடீர்னு பாயோ இல்ல வேற விதமா பண்ணியோ ஏதாவது பண்றதோ ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி நீங்க என்னைக்கு பிறந்துடோ அன்னில இருந்து கடைசி க்ஷணம் வரைக்கும் நம்ம மனசுக்கு பின்னால இருந்து எல்லாத்தையும் ஒழித்து கொண்டே இருக்க. மனசுல என்னென்ன எண்ணங்கள் வந்தோ அத்தனை எண்ணங்களையும் ஒழித்துட்டு இருக்க. அதை தவிர சாப்பிடுறதோ போறதோ வரதோ வெய்யறதோ ஒண்ணும் பண்ண மாட்டார்.
அப்படி பண்ணினா அவர் அழிஞ்சு போயிடுவார். ஏதாவது ஒரு செயல் இருந்தா அந்த செயலால போயிடுவார். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்க, ஒரு அத்தியக்ஷன் சாட்சின்னு இருக்கார், அவர் ஒரு வேலையும் செய்யல. ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்க, இந்த புத்தியோ ஜடமா இருக்கு. இப்ப வேலை எப்படி சார் நடக்கும்? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காட்சியினுடைய பிரதிபிம்பம் அந்த புத்தியில விழுந்து, அந்த பிரதிபிம்பத்தினால விழுந்ததுனால அந்த புத்தியும் என்ன ஆயிடுத்து, அது சைதன்யம் மாதிரி தோணி எல்லா செயலும் பண்றது. நெருப்பானது பாத்திரத்துல விழுந்து ஜலத்தோட சம்பந்தப்பட்டு அந்த ஜலமானது நம்ம மேல விழுந்ததுன்னே கொப்பளம் வரும். வெந்நீர் ரொம்ப சூடா இருக்கவே ஏன்னா மேல நிறைய விழுந்துன்னா கொப்பளம் வரும். ஜலம் எப்படி சார் கொதிச்சது கூட? ஜலத்துக்கு எரிக்கக்கூடியதான தன்மை இல்லையே அப்படின்னு கேட்டா என்ன சொல்வேன்? ஜலத்துக்குள்ள மறைஞ்சிருந்ததான ஒரு நெருப்பு. அதே மாதிரியே இந்த சாட்சியானது புத்திக்குள்ள இருந்துட்டு அந்த புத்தியே இப்படி சைத்தன்யம் மாதிரி ஆகும்படி பண்ணிட்டு அத அத்தியக்ஷமே பேது சித்திஷ்யாதி சேது. நமக்குள்ள ஒரு சாட்சி, ஒரு பரமாத்மா இருக்காரு, அவர் சமீபத்துல இருக்கிறதுனால்தான் எல்லா காரியமும் நடக்கிறது அப்படின்னு சொன்னா சுவாமின்னு இது அந்த புத்தி பண்ணா, அந்த சைத்தன்யம் பண்ணாது. யாரு பண்ணனா? புத்தி வழியாகத்தான் பண்ணணும். எது வந்தாலும் புத்தி வழியாகத்தான் பண்ணணும். நாத்தியக்ஷய அனுபகாரித்வாது. ஏன்னா அத்தியக்ஷனா இருக்கக்கூடியதான் இந்த சாட்சி இருக்காரு, இவர் அனுபகாரித்வாது ஒரு காரியமும் பண்ண மாட்டார். அந்யத்ரா விப்ரசங்கதா. ஏன்னு சொன்னா அந்த சாட்சி பக்கத்துல இருந்தே எல்லா காரியமும் நடக்கிறதுன்னா புத்தி மட்டும் ஏன் சார் எப்படி பண்ணா? கண்ணு பண்ணட்டுமே, அது பக்கத்துல தான் இருக்கு. காது பண்ணட்டுமே, அது பக்கத்துல தான் இருக்கு. எல்லாமும் எல்லா எண்ணங்களும் உண்டாகட்டுமே, உண்டாகாது. புத்திக்கு மட்டும்தான் உண்டா. அதனால அத்தியக்ஷ கேவலமான சாட்சிக்கும் செயல் இல்ல, கேவலமான புத்திக்கும் ஒரு செயலும் இல்ல. இந்த சாட்சியினுடைய ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் புத்தியில விழுந்த பிறகு அந்த புத்தி எல்லாத்தையும். இது ஒரு பெரிய டிஸ்கஷன். ஜடமான பதார்த்தமானது ஒரு செயலும் செய்யாதானே. கார் இருக்குன்னு கார் இருக்கு, இன்ஜின் இருக்கு, தானா ஓடி போயிடுமா? ரயில்வே இன்ஜின் தானா ஓடி போயிடுச்சுன்னா அதை பிடிக்கிறது யாருன்னு அது பாருங்க வேகமா ஓடிட்டே இருந்தேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஜடமான பொருள் எப்பொழுதும் வேலை செய்யாது. பண்ணினா நமக்கு தான் உபதிரவம். நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு இங்க இருந்து வந்திருக்கு, உங்க வீட்டுல இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த பக்கத்துல அதுக்கு போயிடுச்சுன்னா ஜடமான செயல் எப்பொழுதும் ஒரு பொருள் ஒரு செயலும் செய்யப்படாது, செய்யாது. ஆனா செய்யறது எதுன்னா ஒரு உயிர் இருக்கக்கூடியதான பொருள். ஆனா அந்த பொருளானது எப்படி இருக்குன்னா அது ஒண்ணும் செய்யாம ஆத்மாவா இருக்கு. இப்ப என்னாச்சு, இந்த ஆத்மாவானது இந்த ஜடத்தோட சேர்ந்து ஜடத்துல பிரதிபிம்பித்து எல்லா காரியத்தையும் பண்றோம். ஆகையால் கடைசி சமயத்துல இந்த பிராணமானது சரீரத்துக்கு போனாலும் ஆத்மா கொண்டால ஆத்மா அப்படியே இருக்கு. ஆத்மாவில் ஒரு மாறுதலும். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம். நாத்தியக்ஷோனுபகாரித்வாது அந்யத்ரா விப்ரசங்கதா. சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் புத்தியில வந்தது. அது சைத்தன்யம் அல்ல, சைத்தன்யமாக ஆக்கியத்து புத்தியை அதை சேர்ந்ததுன்னு புத்தியும் சைத்தன்யம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சது. எப்படின்னா ஜடமான புத்தியா இருந்த போதிலும் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் அதுல வந்ததுமே இந்த புத்தியும் நானே ஆத்மாங்கிற சைத்தன்யம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சது. எப்படின்னா நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பானது ஜலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஜலமானது என்ன பண்ணிட்டு நெருப்பினுடைய செயலை தான் பண்ணிட்டார் பண்ண தொடங்கி. நெருப்பினுடைய சுபாவம் என்ன? எரிக்கிறது. இந்த ஜலமும் எனது மேல விட்டா எரியும். அப்ப என்னாச்சு, வெறுஞ்சலமானது எரிக்காது, வெறும் நெருப்பு அங்கெங்கயோ இருக்கு, எட்டி இருந்தா எரிக்காது. ஆனா அந்த ஜலத்துக்கு நெருப்பு சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த நெருப்பு அந்த ஜலமும் எப்படி நம்ம மேல பட்டா சொல்றதோ அதே மாதிரி புத்தியில ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே புத்தியும் சைதன்யம் மாதிரி ஆக்ட் பண்ண தொடங்கிது. அது என்னன்னா அது புத்தியினுடைய சுவாவம். அது மற்ற பதார்த்தங்கள் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு இதுக்கு வராது. புத்தியில மட்டும்தான் இந்த சுவாவம் வரும். அதான் சொல்ற
நாத்தியக்ஷே அனுபகாரித்வாத் அப்படி இல்லைன்னா அந்யத்ரா விப்ரசங்கதா அர்த்தி துக்கி ஜய ஸ்ரோதா சத்வத்யக்ஷோ அதவா இதரः அத்யக்ஷஸ்ய ச துக்கித்வம் அர்த்தித்வம் ச ந தே மதம் அர்த்தி துக்கி ஜய ஸ்ரோதா. பாருங்க, யார் இந்த வேதாந்தத்தை கேட்கிறானோ அவன் எப்படி எனக்கு இது வேணும்னு நினைக்கிறான், இது புரியணும்னு நினைக்கிறான். ஆனா இது ஆத்மாத்வத்தை புரியாதனால துன்பத்தையும் அனுபவிக்கிறான். இவன் சத்து அத்தியக்ஷோ அதவா இதரஹ, இது அறியணும்னு நினைக்கிறானே இவன் அத்தியக்ஷனா, இவன் தான் சாட்சியா இல்ல இவன் புத்தியா? மொத்தம் நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த புரிஞ்சுக்கிறதுங்கிற செயலானது ஆத்மாவில இருக்கா இல்ல உங்க புத்தியில இருக்கா? அத்தியக்ஷம் அஸ்தித்வஞ்சனதே மதம். இந்த சாட்சி நினைக்கிறவன் அவன் கவலைப்பட்டு இருக்கான், அவன் இதை எதிர்பார்க்கிறான் அப்படிங்கறது சொல்ல முடியுமா? ஏன் சுவாமினார், இந்த பரமாத்மானா உங்க ஹிருதயத்துல இருக்க பரமாத்மா எனக்கு இது வேணும்னு எதிர்பார்ப்பாரு. நித்திய திருப்தோ நித்திய திருப்தா நிதீஸ்வரா, எவர் சாட்டிஸ்ஃபைட்? சாட்டிஸ்பாக்சன் இது வேணும்னு வராது சார். போறோம்னு சொன்னதுக்கு தான் சாட்டிஸ்பாக்சன். எப்பவுமே திருப்தின்னு என்ன அர்த்தம்? இனிமேல வேண்டாம்ங்கிறதா திருப்தி. சாதம் சாப்பிட்டே இருக்கு, மோர் சாதம் வரைக்கும் வந்தாச்சு, சந்தேகத்துக்கு இன்னொரு தரம் அன்னம்னு வர, நீங்க வேண்டாம் கொஞ்சம் போட்டு போனார், ஐயோ வேண்டாம். ஏன் சுவாமி என்ன வயர் ரொம்ப போச்சு, இடம் இல்ல. இந்த திருப்திங்கிறது எதனால வந்தது? ஃபுல்லா இருக்க, இனிமேல் அது எனக்கு வேணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த பரிபூர்ணமான நிலை நமக்கு இல்லை, அதனாலதான் கவலை. எதை பார்த்தாலும் எப்ப வேணும்னாலும் இது வேணும் அது வேணும்னு தோணிட்டே இருக்கு சார். எவ்வளவு காசு இருந்தாலும் போறோம்னு தோணாது, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் பக்கத்தாத்துல இருக்கிறவங்களுக்கு இதை விட வசதி ஜாஸ்தியா இருக்கே அது எனக்கு வேணும் தோணும். அப்ப என்ன, எந்த இடத்துலயும் நமக்கு திருப்திங்கிறது இல்லாதனாலதான் கவலை இருக்கு. ஏன் சார் திருப்தி இல்லைங்கிறது அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா 50 சொல்வேன். ஆனா பேசிக்கா நமக்கு கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? எது இல்லையோ அதான் வேணும்னு நினைக்கிறோம். மனுஷனுடைய விவகாரம் என்ன, அவன் கிட்ட எது இல்லையோ அதை வேணும்னு நினைக்கிறான். வேணும்னு நினைக்கும் பொழுது மனசு அதையே எதிர்பார்க்கறது, அது கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க. அதனால திருப்தி இல்லை. திருப்தி இல்லாதனால துன்பம் வந்து. இந்த பரமாத்மா உள்ள இருக்காரு, அவர் என்ன தெரியுமா, அவர் எப்பவுமே நித்திய திருப்தன். அதனால்தான் அவருக்கு கவலை இல்லை. அதனால எதிர்பார்க்கல, இது வேணும் இது வேணும் எதிர்பார்க்கல. அர்த்தி துக்கி அத்தியக்ஷஸ்ய துக்கித்வம் அர்த்தித்வம் ச ந தே மதம். இந்த அத்தியக்ஷனான சாட்சிக்கு, பரமேஸ்வரனுக்கு, உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு அவருக்கு எதிர்பார்ப்பும் இல்ல துன்பமும் இல்ல. ஆனா துன்பமும் எதிர்பார்ப்பும் எங்க இருக்குன்னு நம்ம புத்தி இல்லை. அதனாலதான் புத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கு, அதனாலதான் தேடிட்டே இருக்கு. எதை பண்ணினா இது கிடைக்கும், எதை பண்ணினா இது கிடைக்கும் தேடிட்டே இருக்கும். அதனால்தான் அந்த மனசு யோஜனை பண்ணிட்டே இருக்குது, தூங்க மாட்டேங்கிறது. சில பேர் தூங்கினா கூட மனசை என்னமா வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனா தூங்கினீங்கன்னா எங்கே தூங்குறேன் சார், கண்ணதான் மூடிட்டது, மனசு என்னமோ புடுங்கிட்டே இருக்கணும். எதை புடுங்கிறதுன்னு தெரியும், அப்படியே சொல்றோம். கொதிச்சுட்டே இருக்கு, எதையோ பண்றதுங்கிறான், தூக்கமே வர்றது மாட்டேங்கிறது சார். அவ்விவகாரம் என்ன, அந்த மனசாந்து அவ்வளவு தீவிரமா நினைக்கும். ஆனா இந்த மனசை வையாதீங்க. சில சமயத்துல நமக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒண்ணு நம்ம யோஜனை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, கிடைக்காத போனா ஒரு நாளைக்கு காலம் வரணும்னா டக்குன்னு ஞாபகம் வரும். என்னடா ராத்திரியெல்லாம் மனசு யோசனை பண்ணிட்டே இருந்தது, இங்க தேடி அங்க தேடி, சாவி கிடைக்கலன்னா வீடெல்லாம் தேடுறது பார்த்தீங்களா, கடைசியில எங்கடா இருக்குன்னா பாக்கெட்லயே இருக்கு. அதை மட்டும் தேடலை முழுக்க. முதல்ல இப்படி தொட்டு பார்த்தா பாக்கெட்ல இல்ல, எந்த இங்க வைப்பாரோ அங்கேயும் இல்ல. தேடுவோம் வீடெல்லாம் தேடுவார். இங்க போட்டேன்னா அங்கே போட்டேன். மாமி சொன்ன ஸ்கூட்டர்லயே வச்சிருக்கிற போய் பாத்தீங்கன்னா ரோடு வரைக்கும் தேடி இருக்காரு. கடைசியில வைங்க எங்கடா மறுபடியும் பாக்கெட்ல பார்த்தா வேற ஏதோ எடுக்கிறதுக்காக எடுத்தா இருக்கு, இங்க இருக்க இவ்வளவு தேடினேன்னா அதே மாதிரிதான். ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறோம்,
அது கிடைக்கலன்னு விட்டுறோம். சில சமயத்துல தானா தேடுறது. அதனால என்ன தெரியுது, மனசானது யோஜனை பண்ணிட்டே இருக்கு, செயல் பண்றது மனசு. அதனாலதான் துன்பம் மனசுக்கு, ஆத்மாவுக்கு இல்லை. அத்தியட்சம் அத்தித்வஞ்சனதே மதம். உள்ள இருக்கிற சாட்சிக்கு அத்தியட்சன்னா இங்கே பரமாத்மா, நம்ம இதயத்துக்குள்ள பூந்துதான பரமாத்மா. அவருக்கு துக்கித்வம் அத்தித்வம் சனதே மதம். அவர் துன்பத்தை அடைகிறதோ, அவர் இது வேணும்னு எதிர்பார்க்கிறதுங்கிறதோ நீங்க என்னைக்கு நினைக்கல. கர்மாத்தியக்ஷ சதஸ்மீதி நைவ சத்கிரஹமர்ஹதி. கர்மாத்தியக்ஷா சதஸ்மி, எல்லா கர்மாவுக்கும் நான் தான் அத்தியக்ஷன், நான் தான் சத்து அப்படிங்கிற விவகாரம். நைவ சத்கிரஹமர்ஹதி, இது அந்த ஆத்மா அறிய மாட்டார். சதேவ அசி, நீர்தான் பரமாத்மாவா இருந்தீர் என்று சொல்றது ஸ்ருதியும் ஒத்துக்கல. ஏன் தெரியுமா, நான் என்னைக்கோ இருந்தது இல்ல, இப்பவும் பரமாத்மா தான். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்வரூபமும் பரமாத்மா தான். இது இந்த ஊரு தான் சொல்லும், இந்த வைதிக மதம் தான் சொல்லும். மற்ற மதங்கள் நீ மகாபாபின்னு சொல்லு, தப்புன்னு சொல்லல. அவளுடைய மெத்தட் அது. நீ பாபியா இருந்திருக்கா, ஆயால் நீ பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும்னு அவா சொல்ற, அவளுடைய அபிப்பிராயம். அதை நம்ம கௌரவிக்கணும், அது போகணும். ஆனா எங்க வேதங்கள் என்ன சொல்றது, உங்களை பரமாத்மான்னு. நீ பாபத்தை எதனால் செய்த, உன் மனசுல இருக்கக்கூடியதான தோஷத்தினால செஞ்ச. ஆனா அந்த பாப்பமும் உன்னுள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு ஒட்டல. நீ எதை இது புரிஞ்சுண்டியோ, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா இது குஹ்யதமம் சாஸ்திரமிதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரதா. ஒன்னும் கெட்டு போகல. தமேவ சரணம் கச்ச, உமா இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மாவே பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணு. சர்வபாவேன பாரதா, இது பண்ணினா பிரசாதா தரிஷ்யதி. அந்த பரமாத்மாவுடைய பிரசாதத்தினால இந்த புத்தியானது பொய்னு தானா தெரிஞ்சுக்க போறப்பா. அப்ப சுகமோ துக்கமோ ஒண்ணும் உங்ககிட்ட வராது. ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே நிற்பாய். எவ்வளவு சுலபமா சொல்லியிருக்கேன், ஆனா பண்றது இல்லை நம்ம. அது வேற. சதேவ அசிதி நிமித்யோக்தி சுதேரபினவிஜ்யதே அவிவிச்ச உபயம் பக்தி. என்ன பண்றான் தெரியுமா, நான் அவிவிச்ச உபயம் பக்தி, இவ்விரண்டையும் பிரிக்காமல், ஆத்மா வேற புத்தி வேறேன்னு பிரிக்காமல், புத்தியில ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அந்த புத்தியும் ஆத்மா மாதிரி ஆனதை கண்டு, புத்தி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆத்மா பண்ணலையே நான் கண்டு கவலைப்பட்டு இருக்கான். அவிவிச்ச ஆத்மனம் உபயம் பக்தி ஸ்ருதிஷ்டேத்யாக்ரஹஸ்ததா ஆத்மதத்து விவிக்ஷைவ த்வமேவேதி வதேத்யதி. எப்பொழுது விவிக்ஷா பிரிச்சு, புத்தி வேற, புத்திக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்மா வேற, அதான் ஆத்மசப்தார்த்தம் அப்படின்னு விவிச்ச பிரிச்சேவ த்வமேவேதி வதேத்யதி. அப்பா நீதான் அந்த பரமாத்மா. புத்தி நான் சொன்ன இங்கேயே சுத்தின்னு இருக்கல. புத்திக்கும் பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம், இதான் ராண பகவான் சொன்னார். நான்ங்கிறே, இந்த நான்ங்கிறது எங்கு உதிக்கிறதோ அதை தேடுன்னு. நானே ஆத்மான்னு அவர் சொல்லல, நான் எங்க உதிக்கிறதோ அது தேடுங்கிறது. நாம என்ன சொல்றோம், நானுங்கிறது புத்தி சொல்றது. அந்த புத்தியில் இருக்கிற பிரதிபிம்பத்தை நான் நம்ம நினைக்கிறோம். அந்த புத்தியில் இருக்கிற பிரதிபிம்பத்துக்கு பிம்பம் ஒண்ணு இருக்கு, ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஆகையால் அந்த ஒரிஜினலை தான் பிரம்மம்னு நினை. அகம் பிரம்மாஸ்மி தத்து துவமசி. அந்த தத்து எது, அந்த புத்திக்கு சாட்சியா இருக்கிறது, அதானபனி. நீ புத்தின்னு நினைக்கிறிய, எவ்வளவு சுலபமா சொல்றது பாருங்க. ஆனா இது பிரிச்சு தெரியும், அவ்வளவு. தஸ்மதஸ்து விவிச்சைவ த்வமேவேதி வதேத்யதி பிரத்யயான்வயி நிஷ்டத்வம் உக்ததோஷ பிரசஜ்யதே. என பிரத்யய அன்வயி நிஷ்டத்துவம், இந்த எண்ணம் அந்த எண்ணம், இரண்டு எண்ணங்களையும் பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்க அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்க, அது பிரிக்காத போனால் அந்த தோஷம் வந்துடும். உக்ததோஷ பிரசஜ்யதே. त्वमिति अध्यक्षनिष्ठश्चेत्
அகமத்யக்ஷயோ கதம் சம்பந்தா. இதுக்கு மேல உனக்கு கேட்கிற, நீ எனக்குரியதான பதார்த்தம் இந்த ஜீவன்கிறானே இவனே பரமாத்மாவா ஆகி விடுவாரேயானால் துவமிதி அத்தியக்ஷ நிஷ்டே அகமத்யக்ஷயோ கதம் சம்பந்தா. பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த திருஷ்டாந்தத்தை வச்ச முதல்லயே அது புரியலைங்கிறது. இப்ப திருஷ்டாந்தம் சொன்னா இது புரியலே சொல்லப்படாது. ஏன்னா இது புரியலன்னு ஏன் நீங்க சொல்லப்படாது தெரியுமா? தினத்துக்கு 1000 தரம் பார்த்திருக்காரு. ஒவ்வொரு தரம் கண்ணாடியில மட்டும் பிரதிபிம்பம் இல்ல, ஜலத்துல பிரதிபிம்பம் பார்த்திருக்காரு. சாப்பிடுறதுக்கு தட்டு வச்சுட்டோம்னா அந்த தட்டுல பிரதிபிம்பம் பார்க்கிற. இது நீங்க மட்டும் இல்ல, இந்திரன் விரோச்சனன் 2 பேரும் பிரம்மதேவர்கிட்ட போன. ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் யாத்மா அபகத பாத்மா விஜரோ விமிருத்யுர் விசோகோ விஜிகஸ்வ அபிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்கு. எத்தம் அனுவித்யா இதை யாரு தெரிஞ்சுக்கிறானோ சர்வ காம அவாப்திம் பவதி சர்வலோகாவாப்திம் பஜதே. அப்படி எல்லா லோகங்களையும் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். பிரம்மதேவர் உலகத்துக்கெல்லாம் பெரியவர். அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். ஏதோ சந்தர்ப்பத்துல சொன்னார். இது என்ன சொன்னார்? அந்த காலத்துல இது போல டிவி அப்புறம் இந்த சின்ன மீடியா எல்லாம் சொன்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அது எப்படி லைட்டை விட வேகமா போறதுங்கிறார் சார். எங்கேயும் ஏதோ நடந்தது அதுக்குள்ள 1000 பேருக்கு தெரிகிறது. பேஸ்புக்னா இது இப்படி வச்சுட்டு ஓடுறா பார்த்தா அது போல அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேப்பரும் கிடையாது, டிவி நியூஸும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா கொஞ்சம் வருஷம் ஆனப்புறம் அப்படியே ஒருத்தர் சொல்லி இந்திரனுக்கு தெரிஞ்சது, விரோச்சனனுக்கு தெரிஞ்சது. இந்திரன் மேல இருக்கக்கூடியதான 7 உலகங்களுக்கும் அதிபர். விரோச்சனன் அதல விதல சுதலசம் அதில் பார்த்தாலும் எனக்கூடியதான 7 லோகங்களுக்கும் அதிபர். இவர் என்ன நினைச்சார்? இதா இருந்து கொண்டால் எல்லா லோகமும் நம்ம கண்ட்ரோல்ல வரும்னு சொன்னதுனால கீழே இருக்கிற 7 லோகமும் நமக்கு வந்துடும், ஆகையால் இதை நம்ம அறிவோம்னு இந்திரன் போனார். விரோச்சனன் பார்த்தா நமக்கு 7 லோகம் தானே, மேல இருக்கிற 7 லோகம் நமக்கு இல்லையே, இதை அறிந்தால் அந்த 7 லோகமும் நமக்கு வந்துருமே நினைச்சு அவர் போனார். ஆனா இவ 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கல. ஜெனரலா இந்த சீக்கிரட் அவரை ஜெயிக்கணும்னு அவர்கிட்ட நம்ம போய் பேசுவோமா? ஆனா இவ 2 பேரும் தேவலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு. அந்த பிரம்மாவானவர் என்ன பண்ணினா ஒரு 32 வருஷம் இவளை பிரம்மச்சரியமா இருன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் சொல்றேன் இருந்தா ஒரு மனுஷனுக்கு காசு வேணும் புகழ் வேணும்னு அவன் படுற கஷ்டம் என்னங்கிறது கதையில தெரியுது. 2 பேரும் இருந்தார். இருந்து அதுக்கப்புறம் கேட்டதுமே அவர் சொன்னார், கண்ணுல தெரிகிறாரே அவர் தான் ஆத்மா அப்படின்னாரு. அவர் சொன்ன எண்ணம் என்ன தெரியுமோ, நம்ம கண்ணு பார்க்கறது, கண்ணு பார்க்கும் பொழுது அந்த கண்ணுக்கு பார்க்கும் திறமையை உள்ள ஆத்மா கொடுத்திருக்க. அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் கண்ணுல வந்ததுனால கண்ணுக்கு பார்க்கக்கூடியதான நிலை வந்திருக்கு. புத்தியில எப்படி ஆத்மா பிரதிபிம்பம் வந்தால் புத்தி ஆத்மா மாதிரியா எல்லா காரியமும் பண்றதோ அதே போல கண்ணுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே இந்த கண்ணன் என்ன பண்ணிட்டு பார்க்க தொடங்கி. இப்ப என்ன சொன்ன, கண்ணு தானே பாக்குறது, ஆனா நீங்க என்ன சொன்ன, நான் பாக்குறேன். இது இப்படி இருக்கும் இல்லையா? பிரம்மம் என்ன சொல்ல நினைச்ச, எதனால உன் கண்ணு பார்க்கிறதோ அது பரமாத்மான் அறி அப்படின்னு 2 பேருக்கும் சொல்ற. இவ 2 பேரும் எப்படி புரிஞ்சு பாருங்க. இந்த கம்யூனிகேஷன் இருக்க, ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறார். ஓஹோ, கண்ணுல பரமாத்மா இருக்கான்னு சொல்ற. என் கண்ணை நான் பார்க்க முடியாது, ஆனா நான் உங்க கண்ணை பார்ப்பேன். உங்க கண்ணுல பார்த்தா என் மாதிரி ஒரு பாப்பாங்க இருக்கு. இந்த கண்ணுல உங்களுடைய என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்க கண்ணுல விழுந்து. ஓஹோ, என்னடா சொன்னார், கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான ரிஃப்ளெக்ஷன் இருக்கே, அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ஆத்மான்னு நினைச்சா. நீங்க என்ன சொன்ன, கண்ணுல ஆத்மா இருக்கு, கண்ணுல இருக்கிறது ஆத்மா. நான் உங்க கண்ணை பார்த்தேன், கண்ணுல பார்த்தா நான் என் காணப்படுறேன், சின்ன செய்தா காணப்படுறேன்.
அப்புறம் என்ன பண்ணினா கண்ணுல இருக்கிறதா ஆத்மா நினைச்சவங்க கண்ணுல என்னுடைய பிரதிபிம்பம் இருக்கு. பிரதிபிம்பம் ஒரு வேலையும் செய்யாது சார். புடவை கடைக்கு போனதுமே ஒரு 50 புடவை 100 புடவை எடுத்தாலும் ஒண்ணும் பிடிக்கல. என்ன பண்ற, சில சமயத்துல அப்படி யாரும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. திடீர்னு அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். பார்த்தா அந்த கண்ணாடியில ஒரு புடவை இருக்கு. என்ன பண்ணினா அந்த புடவை வேணும்னா அந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அதே புடவை வேணுங்கிற அந்த மாதிரி கட்டிட்டு புடவை கொடுக்க முடியுமா? இதெல்லாம் கேட்கறது எப்படி இருக்கு. அவர் சொன்னார், அம்மா அது புடவை இல்லை, புடவனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில. கண்ணாடியில புடவுடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி என்ன சொன்னா அந்த புடவைங்கிறார். அப்ப கண்ணாடியில பிரதிபிம்பமா இருந்தாலும் அந்த மாதிரி எதை மீன் பண்றான், அந்த புடவையினுடைய ஒரிஜினல். அந்த பிரதிபிம்பம் வேணும்னு கேட்கல, ஒரிஜினல் வேணும்னு கேட்கற. அவன் ஒண்ணும் இல்ல, அதுவாம்மா அது 5000 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி 2000 ரூபாயில பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், எனக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு வழி 5000 ரூபாய் ஆகும். பரவாயில்ல எடுத்துக்காட்டுங்கிற. சரி ஏதோ கட்டினா வந்தாச்சு. இப்ப என்னாச்சு, பிரதிபிம்பத்தை பிம்பம்னு நினைச்சுட்ட விவகாரம் இருக்கோ இல்லையா, அதே போல இந்திரனும் என்ன நினைச்சுட்டான், இந்த கண்ணாடி கண்ணுக்குள்ள தோணக்கூடியதான பிரதிபிம்பத்துக்கு பிம்பம்னா ஆகையா நானே ஆத்மா, இந்த சரீரம் தான் ஆத்மா. ஏமாத்து சரீரம் ஆத்மா நினைச்சா, ஏண்டானா சரீரம் தானே உங்க கண்ணுல விழுந்திருக்க, கண்ணுல இருக்கதானே ஆத்மான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டார். என்ன டவுட் கேட்டார், கண்ணுல காணப்படுறதுதான் ஆத்மாவா, தட்டுலையும் கத்தியிலையும் வேற எங்க ஜலத்திலையும் காணப்படுறது ஆத்மா தானா? பிரம்மதேவர் எல்லாத்துக்கும் ரொம்ப மூத்த தாத்தா தலையில அடிச்சுட்டார். என்ன பிராரம்பம், நான் என்ன சொன்னையா, கண்ணானது எது பார்க்க, எதனால் கண்ணு பார்க்கிறதோ, எந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் கண்ணுல இருக்கோ அத பரமாத்மாவை பாருன்னு நான் சொன்னேன். நீ உன்னுடைய சரீரம் பிரதிபிம்பத்துல இருக்கு நினைச்சுட்டு, கண்ணுல இருக்கு நினைச்சுட்டு, அதுக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடியதான சரீரத்தை ஆத்மா நினைச்சுட்டு பேசுறேன். அதுபோல சந்தேகம் வேற, இங்கத்தானா வேற எங்கேயாவது இருக்கிறதா? இது என்ன, இந்திரனையும் விரேஜனையும் வையப்படாது. ஏன்னா ஹை பொசிஷன்ல இருக்க முட்டாளை உனக்கு ஒண்ணும் தெரியல வச்சுங்களேன். நம்ம பையனா இருந்தாலும் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா 4 பேர் இருக்க வையப்படாது. தனியா வைங்க, தனியா அவன் உங்களை வைக்கணும். அதை நான் சொல்றேன். விவகாரம் என்னன்னா 4 பேர் எதிர்க்க விஷயம்னா அவளுக்கு ஈகோ ப்ராப்ளம் வந்து. அதனால்தான் பிராப்தே 16 வருஷேத்து புத்திரம் மித்திரவதாச்சரே. 16 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம பையனா இருந்தாலும் அவன் எப்படி ஃப்ரெண்டு மாதிரி கவனிக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம். அதனால என்ன பண்ணினா, நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில ஜலபாத்திரத்தை வச்சு ஜலபாத்திரத்தை பார்க்க சொல்லி என்ன தெரியலையோ அதை சொல்லு. எப்படி ஜலத்துல பெரிய ஜலபாத்திரம் வச்சுட்டு இருக்க, அதுல எட்டி பாருன்னு பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னு எது தெரியலையோ அது சொல்லுங்கிறார். எப்படியாவது கேட்பாங்க, பார்த்து சொல்லுப்பான, பார்த்து எது தெரியறதோ அது சொல்லும் தானே சொல்றது வழக்கம். இவருக்கு ரிவர்ஸா, எது உனக்கு தெரியலையோ அது சொல்லுங்க. பிரம்மதேவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எதை தேடி வந்திருக்க ஆத்மாவ. அந்த 32 வருஷம் பிரம்மச்சரியம் எதற்காக இருந்த ஆத்மாவுக்கு. இந்த ஆத்மா தெரியறதா இல்லையா எனக்கு சொல்லு, அதுக்காக தேடுன்னு சொல்ற. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, நீங்க பிரதிபிம்பம் தானே ஆத்மான்னு சொன்ன, கண்ணாடியில என்னுடைய கண்ணுக்குள்ள என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே ஆத்மான்னு சொன்ன. கண்ணுல இருக்கிறது, கண்ணுல இருக்கேன்னா உங்க கண்ணுல பார்த்தேன், என்னுடைய சரீரம் தோணித்து, அது ஆத்மாவா இருக்க முடியாது. இதுதான் ஆத்மா. சோ சரீரம் ஆத்மான்னு நினைச்சேன். இப்ப ஜலத்துல பார்த்த, ஜலத்துல அவருடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது. இப்ப என்ன பண்ண, எல்லாமே தெரியுதுன்றான். இப்ப என்னாச்சு, நான் எதை தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அதை வரலாம். இதுதான் நம்ம விவகாரங்கள். கடைசியில் என்னடா, எல்லாமும் நன்னா தெரியுது. அவர் அதோட விடல. நாளைக்கு என்ன பண்ணு,
இது மாதிரி 32 வருஷம் தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு இப்படி எல்லாம் பிசாட்சி மாதிரி இருக்க, இதெல்லாம் நீட்டா பண்ணி சுத்தா ராஜா மாதிரி இருந்த என்ன பண்ண விவகாரம் முழுக்க அரண்மனையில போயிட்டு எல்லாம் இந்த தங்க நகை எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் போட்டு அழகா மாப்பிள்ளை மாதிரி வரணும் அப்படி. இப்ப பாருங்க, இப்ப அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், நேத்திக்கு பார்த்தா ஆத்மா தெரியல, இன்னைக்கு பார்த்தாலும் ஆத்மா தெரியல, தெரியாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சார். இவர் என்ன பண்ணினார், இவர் பார்த்தார் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே தெரியாது, அதனால எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போச்சுயா ஒண்ணும் தெரியல, என்ன ஆத்மாவா தெரியல. இப்ப விவகாரம் என்னாச்சு, இந்த பிரதிபிம்பம்னு நம்ம சொல்றோமே, 1000 நிறம் பிரதிபிம்பம் பார்த்தாலும் மனுஷனுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு, அவன் யோசனை பண்ணாது. அந்த பிரதிபிம்பத்துக்கு எனக்கு என்ன கனெக்ஷன்? கண்ணாடிக்குள்ள பாக்குறேன், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறது, அதுக்கும் உமக்கு என்ன சம்பந்தம் உண்டா இல்லையா? ஏன்னா நீங்க கையாட்டினா அங்கேயும் கையாட்டுறது, நீங்க தலையாட்டினா தலையாட்டுறது, நீங்க கருப்பா இருந்தா பிரதிபிம்பம் கருப்பா இருக்கு, வெளுப்பா இருந்தா வெளுப்பா இருக்கு. நீங்க அசைஞ்சால் அசைகிறது, அசையாமல் இருந்தால் பிரதிபிம்பமும் அசையல. அதனால இந்த டைரக்ட் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? ஆனா நீங்க வலது கையாட்டினா இடது கையாடுறது, இடது கையாட்டினா வலது கையாட்டு. என்ன சுவாமி இப்படி இருக்கேன், நீங்க கிழக்க நோக்கி பார்த்தீங்கன்னா அது மேற்கு நோக்கி பார்க்க. அப்ப இது எனதானா எனது இல்லையான்னு கேட்டா என்ன சம்பந்தம் சொல்ல போறேன்? இதுதான் இவ்வளவு தூரம் நம்ம பேசினாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சதோ, சாட்சாத் ஆத்மாவானது புத்தியில சம்பந்தப்பட்டிருந்த போதிலும் அது என்ன சம்பந்தம்னு தெரியல. நான் சும்மா இத்தனை நாளா பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம்? சைத்தன்யத்துக்கும் ஜலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜலத்துக்கும் நெருப்புக்கும் என்ன சம்பந்தம்? நெருப்புக்கும் பாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்படின்னு யோசனை பண்ணா கனெக்ஷனே சொல்ல முடியாது. என்ன இருக்கிறது ஒண்ணுதான் உண்மை. இந்த பிரதிபிம்பங்கிறது நஜம் இல்ல. பிரதிபிம்பமானது நஜமா இருக்கமையானால் கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் அங்கேதான் இருக்கும், நீங்க போனாலும் அங்க இருக்கணும். அது உண்மையா இல்ல? அப்ப என்ன அங்க இல்ல சார், ஆனா தோணித்துனா. அதனால புத்திங்கிற பதார்த்தம், அதுல இருக்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு இவ்வளவு தோன்றதே தவிர வஸ்துவா இருக்கக்கூடிய பதார்த்தம் ஆத்மா ஒண்ணுத்தான், அதுதான் சுத்தமானது. ஆகையால் உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் சுகமோ துக்கமோ இவைகள்லாம் நமக்கு காணப்படுகிறது. உண்மையான பதார்த்தம் ஆத்மா தான். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம். மகா வாக்கியத்துக்கு அர்த்தம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை, இருக்கக்கூடியதான சைத்தன்யம் ஆத்மசத்துவம் பரமசிவஸ்வரூபம் தனீகோவசிட்ட சிவ கேவலோகம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக வஸ்துதா பிரதிபிம்பம்னா என்னது, பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விசாரம் ஆரம்பிக்கிற. இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் சனி ஞாயிறு இங்க கிளாஸ் இல்ல. 21ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 29ஆம் தேதி வரைக்கும் இங்க வீனஸ் காலனில சிவானந்த லஹரி வரிசையா சொல்றேன். அன்னைக்கு முழு சிவானந்த லஹரி சாஸ்திர சம்பந்தமாக எங்கெங்க சூத்திர பாஷ்யங்களும் உபநிஷத்துலயும் சம்பந்தம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அழகா அனுபவிப்போம் ஒரு 9 நாள்ல. அதனால அடுத்ததாக கிளாஸ் 30ஆம் தேதி இங்க உபதேச சாஸ்திரி.